Channel 5 viewers-க்கு ஒரு பெரிய ஹாய். திஸ் இஸ் விஜய் சத்யா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி வேலண்டைன் டே. இன்னைக்கு நான் ஒரு படத்தை பத்தி தாங்க பேச போறேன். இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு நான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் இந்த படத்தை வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டால முடிக்கவே முடியாது. சொல்லப்போனா ஒரு ஆர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து லவர்ஸ் டே அன்னைக்கு அதுவும் எல்லாத்து மனசுலையும் கண்டிப்பா இந்த படம் வந்து இடம் பிடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் பார்த்தல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றதை தாண்டி அதுக்கும் மேல அப்படின்னு தான் சொல்றோம். இந்த படத்தோட டைட்டில் வந்து கப்பிள் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை அஸ்வின் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சந்தோஷ் சோபன், மானசா வாரணாசி அப்படின்றவங்க தான் லீட் கேரக்டரா பண்ணியிருக்காங்க. ஸோ சொல்லப்போனா இது வந்து கப்பிள் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கேட்குறப்ப தெரிஞ்சிருக்க ஒரு லவ் ஸ்டோரி தான். பட் ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு லவ் ஸ்டோரி. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, ஹீரோ வந்து லவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்படி தான் நம்ம நிறைய லவ் ஸ்டோரிஸ் பார்த்துருப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து ஒரு இன்டீரியர் டிசைனிங் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அதனால ஃபினான்ஷியலி சப்போர்ட் வேணும் அப்படின்றக்காக சென்னைக்கு வந்து ஒரு பக்கம் வந்து அவரோட ப்ராஜெக்ட்லாம் பார்த்துட்டு ப்ராஜெக்ட்லாம் தேடிட்டு இன்னொரு சைடு வந்து பைக் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ண சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற காரணத்தினால அவங்களும் ஊரை விட்டு சென்னை வந்து ஐடியில் ஜாப் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் அவங்களோட பேஷனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின் மீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன லவ் தான். ஸோ லவ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு, அவங்க லைஃப்பில் அவங்களோட பேஷனை அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா, இல்லை என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை வந்து உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி லவ் பண்ணாங்க அப்படின்னாலே ஃபேமிலி சைடு வந்து பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் கூட சேர்ந்தாரா இல்லையா, இல்லை அந்த பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி தானே பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து எதை பற்றி பேசுகிறாங்க, அங்கே என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த சஸ்பென்ஸ் வந்து உடஞ்சிரும். அதனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். நீங்கள் வந்து தியேட்டரில் போய் பாருங்க, அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்னென்ன பிரச்சனைகள் வருது, இவங்களோட லவ் ஸ்டோரியை இவ்வளோ அழகாக ஒரு லவ்வை காட்ட முடியுமா அப்படின்னு தெரியல. பட் இதில் டேரக்டர் ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காரு. அதுவும் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த சீனில் இருந்தே வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் ஆரம்பத்தில் வச்ச அந்த ஒரு சீன்ல இருந்தே ஃபுல்லாகவே படம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக ஏதோ ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக வந்து ஃபீல் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுலேயும் டயலாக்ஸாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், ஸோ எல்லா விஷயங்களும் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. இதில் பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட் அப்படின்றத தாண்டி நம்மளை வந்து ரசிக்க வச்சுருந்தாங்க ஒவ்வொரு சீன் பார்க்குறப்போ. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் அதாவது சந்தோஷ் அண்ட் மானசா இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்க அந்த கேரக்டர் பார்க்குறப்போ ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை வந்து இந்த படத்தில் பார்க்குறப்போ மோஸ்ட்லி பெரிய பெரிய ஆக்டர்ஸோட படங்கள் தான் நம்ம ரொம்ப ரசிச்சு பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறப்போ பார்த்தோன்னே இவங்களை நமக்கு பிடிச்சிருங்க. அந்தளவுக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ க்யூட்டான ஒரு ஆக்டிங். ஸோ ரெண்டு பேரும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஹீரோ வந்து எனக்குலாம் ஃபர்ஸ்ட் சீன் பார்க்குறப்ப வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக, அது மட்டும் இல்லாமல் இன்னசென்ட் அப்படின்னாலும் எல்லா வேலைகளும் பண்ணிட்டு தான் இருப்பார். ஸோ அதில் கூட அவ்வளோ க்யூட்டாக வந்து பண்ணிடுவார். அதே மாதிரி ஹீரோயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப சிம்பிளாக, மேக்கப்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணாக வந்து அவங்க மானசாவை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. நிறைய இந்த படத்தில் வந்து லவ் சீன்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. பட் இந்த ரொமான்டிக் சீன் ஏ சர்டிஃபிகேட் படம் தான். பட் இருந்தாலும் இந்த ரொமான்ஸ் சீன் பார்க்குறப்பே வந்து ஒரு மாதிரி வல்கராச்சா, என்னடா இப்படிலாம் இருக்குது, இப்படிலாமா படம் எடுத்திருக்கீங்க அப்படின்ற ஒரு ஃபீலே கொடுக்கல. ஆரம்பத்துலேருந்து அந்த ரொமான்டிக் சீனில் கூட அவங்களோட லவ் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ டைலாக்ஸும் வந்து இந்த படம் தெலுங்கு, தமிழ்னு சொல்லிட்டு ரெண்டுலேயுமே ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் படத்தில் ஃபுல்லாகவே வந்து நம்ம சென்னையில் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடம் பார்க்குறப்பையும் வந்து நம்ம சென்னையில் இந்த இடத்துல நம்ம இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த படத்தில் அவ்வளோ அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மியூசிக் படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் இது தனியாக அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கவே முடியல. ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரி மர்ஜ் ஆகி படத்துக்கு வந்து என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக, ரொம்ப நீட்டாக டேரக்டரே வந்து படத்தை ரசித்து தான் எடுத்திருப்பார் போல். ஏன்னா பார்க்குறப்போ வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் இல்லை, மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லைங்க. லவஸ்ட் எனக்கு ஒரு பெஸ்ட்டான படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கப்பிள் ஃப்ரெண்ட்லி படத்தை வந்து ட்ரை பண்ணலாம். பிகாஸ் செகண்ட் ஆஃப் பார்க்குறப்போ நீங்கள் இக்லூ படம் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸ் இருந்துச்சு. அந்த படத்துலேருந்து வெளில வரக்கே ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு. அதுவும் செகண்ட் ஆஃப்லாம் ஒரு மாதிரி ஃபுல்லாகவே வந்து கண்டிப்பாக யார் படம் பார்த்தாலும் சரி அழுதுட்டு தான் வெளியே வருவீங்க. அந்தளவுக்கு இந்த அளவுக்கு ஒருத்தவங்களால் லவ் பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி நம்ம விஷயங்கள் ஏதாச்சும் நம்ம லைஃப்பில் வந்து சோகமாக ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அழுது நிறைய ரியாக்ட்லாம் பண்ணுவோம். ஆனால் சோகமாக நடந்த விஷயத்தில் கூட ஒரு நல்ல மெமரிஸ் இருக்கும். அந்த சோகத்தையும் அதில் இருக்க ஹாப்பினஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் தான் காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் லாஸ்ட் சீன் வந்து ரொம்ப எமோஷனலாக காமிச்சிருப்பாங்க. நம்மளாலே வந்து உண்மையாலுமே சீரியஸ்லி அழுதுவோம். பட் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய குட் மெமரிஸ்லாம் அவங்க காட்டுறப்போ எப்படிப்பா இதை கூட இந்த அளவுக்கு முடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இடத்துல ஏன் அப்படி படத்தை முடிக்கணும் அப்படின்ற கொஸ்டின் நமக்கு வந்தாலும் இப்படி முடிச்சாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து சமாதானப்படுத்திப்போம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஹாட் டச்சிங்கான ஒரு கிளைமேக்ஸ். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை
பிரிச்சே பார்க்காதீங்க. ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்குமே உங்களுக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. ஒவ்வொரு சீன் பார்க்குறப்ப கண்டிப்பாக ரசிச்சு தான் பார்ப்பீங்க. அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு அப்படியே நம்மளை வந்து நம்மளே அட்மைட் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே பார்த்து பார்த்து எடுத்திருக்காங்க. அதனாலே இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நோட்டே பண்ண முடியல. பிகாஸ் ஹீரோ, ஹீரோயின் அண்ட் மற்றவங்க அதர் கேஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கேஸ்ட் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு லவ் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்குள்ள என்னென்ன சண்டைகள் வரும், அவங்களோட பேஷனை நோக்கி எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி ட்ரைலரில் ஒரு டயலாக் வரும், லவ் வந்து நீடா இல்லை ஃபேடான்னு தெரியல, பட் ஆனால் அது கண்டிப்பாக எல்லாத்து லைஃப்லையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டயலாக்லாம் சீரியஸ்லி செம்மையாக எழுதியிருந்தாங்க. நம்ம ஹீரோ பேசுகிற டயலாக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹீரோயின் பேசுறதா இருக்கட்டும், இல்லை மற்றவங்க ஐ மீன் அந்த டீமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நடித்த எல்லாருமே வந்து அவங்களோட கேரக்டர் எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அந்தந்த சீனுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு வெயிட்டான டயலாக்ஸ் எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. ஸோ டயலாக் மூலமே ஒரு விஷயங்களை ரொம்ப அழகாக வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்து வேர்ட்ஸை தாண்டி அவங்களோட அந்த எமோஷன்ஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச லவர்ஸ் டேக்கு இந்த படம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாங்க, பெஸ்டஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் இன்னுமே நான் 2-3 தடவை போய் தியேட்டரில் பார்ப்பேன் போல, அந்த அளவுக்கு எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே எங்கேயுமே போர் அடிக்காமல், முக்கியமாக இந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய படமாக வந்து இந்த படம் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் மறக்காமல் லவர்ஸ் டேக்கு தியேட்டரில் போய் இந்த கப்பல் ஃப்ரெண்ட்லி படத்தை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த படத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.